வெல்கம் டு சாய் வித் செலிபிரிட்டி. சாய் வித் செலிபிரிட்டியில் வாரம் ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம மீட் பண்ணுவோம். இன்னைக்கும் அப்படி ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் மீட் பண்ண போகிறோம். எஸ், திருப்பாச்சி படத்தில் தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சவர், சிவகாசி படம் மூலியமா பஞ்ச் டேலாக்க தெரிக்க விட்டவர், கமர்ஷியல் படம்னாலே நமக்கு இந்த டேரக்டர் தான் ஞாபகம் வருவார். அப்படி ஒரு சூப்பரான டேரக்டர் தான் மீட் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் டேரக்டர் பேரரசு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறதுலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து ரொம்ப யதார்த்தமாக கலகலன்னு பேசுகிற ஒரு பர்சன் நேரில் மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட படங்களோட அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே எங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்கள் சார். லைஃப் ஸ்டைலில் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து பேரரசு சார்? இல்லை, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. லைஃப் ரொம்ப யதார்த்தம். ஆமாம், எதுவும் பெருசாலாம் ஒன்றும் மைண்டில் ஏற்றிக்கிறதுல பெருசாக எதுவும் எதிர்பார்ப்பு இருக்காது. எதுக்கும் முடங்கிட மாட்டோம். ஆமாம், இதுவும் கடந்து போகும். அதுதான் நம்முடைய பாலிஸு. எல்லாம் நன்மைக்கு, இது ஒரு பாலிஸு. இது ரெண்டு இருந்தாலே நம்மளை ஆட்டோட லைஃப் சந்தோஷமாக கழிச்சிடலாம். பட் ஏன் இதை கேட்குறேன்னா, நாங்கள் அப்பா வந்து படங்களை உங்களை எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கீங்க சார். இப்போவுமே அந்த ஒரு யங்காகவே இருக்கீங்களே, அதோட சீக்ரெட் எப்படி? அது அதான் நினைக்கிறேன், எதுவும் மைண்டில் ஏற்றாம. அப்படியா? ஏஜே சுத்தமாக தெரியலையே சார். அப்படி யங்கா அந்த படத்தில் அந்த பஞ்ச் டைலாக் பேசும்போது எப்படி இருப்பீங்களோ அப்படியே தான் சார் இருக்கீங்க. இப்போதான் எங்கா இருக்கேன், அப்போ குழந்தை. ஓகே, இப்போதான் அந்த அடல்ட் ஏஜ் வந்திருக்கு போலயே சார். தெரிஞ்சா ஓகே தான். ஓகே. அண்ட் நிறைய இப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி, அண்ணே திரும்ப வாங்கண்ணே, திரும்ப எப்போனா உங்களோட டைரக்ஷன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் கேட்குறாங்க. அது எங்களோட ஆசையும் கூட. ஸோ திரும்ப உங்களை டைரக்டராக நாங்கள் தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக. நம்ம அப்போ அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இது இடைவேளை. கேப்டனோட படத்துக்கு இடைவேளை விடுவாங்கல்ல, ஆமாம், அது மாதிரி நம்ம லைஃப்பில் இது திரைப்பயணத்தில் ஒரு இடைவேளை. இன்னொன்று, நம்மளும் இது படம் பண்ணிகிட்டே இருக்கணும், பணத்துக்காக படம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக படம் பண்ணிடக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கேப் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம பேசுகிற சம்பளத்தை வாங்கி போடுவோம். அது ஒரு சீனில் பணம் போகிற புடிச்சு இருக்காரு, அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் சேஃபாக, அவருக்கு இதில் ஏதாவது லாபம் வருமா, லாபட்டம் பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் போட்ட காசாக வருமா, இது எல்லாம் யோசிச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிக்கிட்டே இருக்குது. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை, புதுசிருக்கும் நினைக்கணும். இனிமேல் இனிமேல் ஒரு கமர்ஷியலாக அப்படியும் பண்ணிட்டு போயிட முடியாது. இதுக்கப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பொறுப்பான இயக்குனராகவும் ஒரு கதை சொல்லணும் நம்ம. ஆமாம், இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தேங்கி இப்போ லேட் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் கொஞ்சம் ரெடி ஆயிடுவோம். இப்போ நீங்கள் வந்து அந்த டைமில் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோஸுமே டாப் ஹீரோஸ் தான் அப்போவுமே. பட் இப்போ வந்து இன்னும் நிறைய பெரிய படங்கள், பெரிய டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸை இப்போ வேறு டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அது பார்க்கும்போது எப்படி சார்? லைட்டாக ஒரு மாதிரி ஒரு பொறாமையாக இருக்குமா? இல்லை வந்துட்டு ஓகே நான் ஒர்க் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்லாம் இப்போ பெரிய லெவல் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்களா? எப்படி சார் இருக்கும் அந்த மனநிலைமை? இல்லை, நம்ம பெருமையாக நினைக்கணும். பொறாம போகிறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை நம்மளுக்கு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஹிட்டு கொடுக்கும்போது ஹிட்டு கொடுத்தோம் ஆரம்பத்தில். அப்போ அது மாதிரி பார்த்தா எனக்கு முன்னாடி உள்ள டேரக்டர்லாம் பொறாம பட்டுப்பாங்கல்ல. ஆமாம், அது எவ்வளோ தப்பு. கரெக்ட். அப்போ அதே மாதிரி நான் இப்போ வர இயக்குனரில் போய் பொறாமப்பட்டால் அதுவும் தப்பு தான். அவங்களுக்கான இடங்களை ஆண்டவன் கொடுத்துட்டே இருப்பான். அந்த ட்ராவல் அவங்களுடைய வாழ்க்கை படத்தில் அவங்க பயணிக்கிறாங்க. என்னோடய வாழ்க்கை பயணத்தை என்னோடய பாதையில் நான் பயணிக்கணும். அவங்களோட பாதையில் போகணும்னு நினச்சேன்னா நான் கவுந்துருவேன். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாலே ஃபஸ்ட்டு முதல் மனுஷனுக்கு என்ன தோல்வின்னா, அடுத்தவங்க கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு ஃபஸ்ட் தோல்வி ஏற்படுது. ஏன்னா நம்மளுடைய சுயத்தை இழந்துடும். நான் ஐஸ்வர்யா மாதிரி அழகாக தமிழ் பேசணும்னு நான் நினச்சிருந்தேன்னா உள்ளதும் எனக்கு எதார்த்தம் போயிடுறேன். ஏன்னா எனக்கு என்ன ஸ்லாங்கு, நான் எப்படி பேசுவேன், இதை நம்ம மாற்றிக்கக்கூடாது. இப்போ பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சார் இன்னும் கிராமத்தை மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா, அதை நான் மாற்றிக்க நினைக்கவே இல்லைண்ணா. நம்ம ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. நம்ம வந்து ஒரு இயக்குனராக அப்படியே நிறுத்தி நிதானமாக தமிழில் பேசணும். அதுவும் இல்லை, நமக்கு என்ன பேசுமோ என்ன ஸ்லாங்கோ அதுதான் சார் என்னோட இது. அப்படி ஆனால் வியக்கிறேன், சில இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இந்த ஆங்கில யோசிச்சிருக்காங்களே, அதெல்லாம் சின்ன படங்களை பார்க்கும்போது ரொம்ப நான் அதெல்லாம் வியந்து பார்க்குறேன். நம்ம இந்த மாதிரி நம்ம யோசிக்கலையே, அது 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 கம்பேர் பண்ணலாம். அப்படி யோசிக்கலாம். என்னடா நம்ம இந்த ஆங்கில யோசிக்கலையே, ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி ரூட்டில் போயிருக்காங்களே. அப்போ இதெல்லாம் போகும்போது
அப்போ நமக்கு நம்மளை சரி பண்ணிக்கிறது அது. ம். நம்மளை சரி பண்ணிக்கிறது. பொறாமையில் வர பொறாமை விட்டால் எதுவுமே வர எனக்கு என்ன நான் வளர்த்துக்கிறதே வராது. அதனால் இப்போ வர இயக்குனர் உண்மையிலே இப்போ நிறைய கண்டென்ட் நல்லா புதுசு புதுசாக பிடிக்கிறாங்க. என்ன நிறைய பேர் நல்ல கண்டென்ட் பிடிக்கிறாங்க, திரைக்கதையில் கோட்டை விட்றாங்க. ம். அதையும் சரி பண்ணிட்டாங்கன்னா இங்கே நிறைய பேர் இன்னும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. சரி, இப்போல்லாம் வந்துட்டு இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறது வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட விஜய் சார் படம் சச்சின் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டாடணும். அந்த மாதிரி உங்கள் படங்கள் வந்து திருப்பாச்சி வந்து என்றைக்குமே அவரோட கெரியர்லையும் சரி உங்களோட ஜேர்னிலையும் சரி ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட் படங்கள் தான். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அது பிடிச்சிட்டு யோசிக்கணும். தயாரிப்பாளர் தான் யோசிக்கணும். இப்போ விஜய் சார் படம் கில்லி நல்லா போச்சு, இப்போ சச்சின் நல்லா போயிருக்கு. திருப்பாச்சியும் ஏன்னா ஏற்கனவே வரவேற்பு உள்ள படம் தான். ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணால் நல்லா போகும். ஆமாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. டைம் பார்த்து பண்ணணும். ஆமாம், ரீலீஸுங்கிறது அது வந்து ஒரு கொண்டாட்டம் தான். ஃபஸ்ட்டு ரிலீஸுங்கிறது தான் அந்த ஜேர்னி. இது வந்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல. ஆனா 2K கிட்ஸ் எல்லாம் வந்து அப்ப பாத்துக்க மாட்டாங்கல சார். அவங்க எல்லாம் இப்ப தியேட்டர்ல அவங்களுக்கு இப்போ வந்து தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்றதுக்கு சரியான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரீலீஸிங் எப்படின்னா அஜித் சார் படம் பண்ணலாம், விஜய் சார் படம் பண்ணலாம், ரஜினி சார் படம், அது ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்க அந்த மாதிரி ஹீரோக்களுக்கு தான் இந்த ரீலீஸுங்கிறது அந்த ஃபேன்ஸோட ஃபாலோவிங் இருக்கணும். அன்னைக்குள்ள ரசிகர்கள் நீ சொன்ன மாதிரி 2K கிட்ஸு இன்னைக்குள்ள ரசிகர். இப்போ விஜய் சாருக்கு அப்படின்னா அன்னைக்கும் 90ல இருந்தாங்க, இப்போ 2K கிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு 5-6 வயசு குழந்தையும் விஜய் ரசிகர்னு சொல்லிக்கிட்டு. ஆமாம், அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஹீரோக்கள் படங்களுக்கு வந்து ரீல்ஸிங் செட் ஆகும். சார் உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? டீ தான். டீ தான் எப்பவுமே. அப்போ நமக்கு உங்களுக்காக தான் சூப்பரான ஒரு இது டீ பார்ட்டி காத்துட்டு இருக்கு. ஸோ உங்க முன்னாடி வந்து நிறைய டீ வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டீ வந்து இதில் சூஸ் பண்ண போறீங்க. இப்போ எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு மசாலா டீ தான். மசாலா டீ, ஓகே. நம்ம படம் மாதிரி தானே, மசாலா பட டேரக்டருக்கு மசாலா டீ தான் பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு காசு பணம் துட்டு மணி ஸோ வந்து காசு இருக்குது இதில். ஸோ இந்த காசை வச்சு ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு சம்பளம் அப்படின்னா எவ்வளோ சார் அது? நான் ஃபஸ்ட்டு சம்பளம்னு உதவி இயக்குனராக இருக்கும்போது டைரக்டர் ராமநாராயணன் சார், அவர் எனக்கு குருநாதர். ஆமாம், அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ அதில் வந்து அப்ரெண்டிஸ் தான், அசிஸ்டன்ட்லாம் இருந்தாங்க. அவங்களும் சம்பளம் எனக்கு சம்பளம் ஃபஸ்ட்டு இல்லைட்டாங்க. நானும் சம்பளம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் டைரக்டர் ராமநாத் சார் அவர் என்ன ரூமில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு 500 ரூபா. 500 ரூபா எந்த பீரியடில் சார் அது? எந்த இயர்? 90. 90ல் 500 ரூபா. அந்த ரூபாயில் அப்படியே எங்கள் அப்பாவுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்துட்டேன். ஆமாம், இன்னமும் எங்கள் அப்பா அந்த மோதிரம் போட்டுக்காரு. அதுக்கப்புறம் என்னதான் எவ்வளோதான் பண்ணியிருந்தா கூட ஃபஸ்ட்டு நான் வாங்கின சம்பளத்தில் வாங்கின வெள்ளி மோதிரம் இப்போவும் எங்கள் அப்பா கையில் இருக்கிறது. அதான் எனக்கு மிகப்பெரிய சொத்து. அதுக்கப்புறம் எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருப்போம், என்னென்ன வாங்கியிருக்கலாம். அது எங்கள் அப்பா இவரோட வெள்ளி மோதிரம் தான் என் மிகப்பெரிய சொத்து. சூப்பர். அப்போ எந்த படத்துக்கு அதிகமாக சம்பளம் வாங்கினது சார், அதை சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு படத்துக்கு ஒன்றுமே இருக்காது. திருப்பாச்சியில் வந்து அசல் சம்பளம் கூட டேரக்டருக்கெலாம் இருக்காது. ஏன் சார் லைஃப் கொடுக்குறாங்களோ அவங்க, அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறதே பெரிய விஷயம் புது ஆளுக்கு அப்படின்னு அவங்க மெண்டாட்டில் இருக்கும். நமக்கு என்ன, நமக்கு லைஃப் கிடைக்குது, பணமாக முக்கியம் அப்படிங்கிறது மைண்டு நமக்கு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படத்துக்கு பெருசாக நம்ம சம்பளத்தை எதிர்பார்க்க முடியாது. சிவாசியில் அதிகமான சம்பளம், அதிகமான இல்லை, அதுக்கு அடுத்த கட்டம். ஓகே, ஆமாம், அதுக்கு அடுத்த கட்டம் திருப்பதி. ஆக்சுவலி சம்பளம் சிலது பேசுவாங்க, ஆனால் பாதி கூட தர மாட்டாங்க. அப்படி 2 கூட போயிருக்கு எனக்கு. பேசிட்டு அப்படி அது நான் சம்பாதிச்ச விட உண்மையிலே நான் விட்டு கொடுத்த பணங்கள் ஜாஸ்தி. பேசிடுவோம், அப்புறம் ரிலீஸ் டயத்தில் ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை வரும், சரி ஓகே 50 லட்சம் விட்டு கழிச்சுங்க, இப்படிலாம் போயிருக்கு. நான் வந்து அதிகமாக பேசினபடி கரெக்டாக வாங்கின சம்பளத்தில் அதிகமாக வாங்கினது திருவண்ணாமலை. அதில் தான் உங்களுக்கு சிவாசியை விட, திருப்பதியை விட, தருமபுரியை விட, பழனி படத்தை விட அதெல்லாம் பேசின சம்பளத்தை எந்த குறைச்சலாம் இல்லாமல் கரெக்டாக நியாயமாக
கொடுத்தாங்க. அதான் அதிகமாக சம்பளம் இருந்தாலும் கோடிகளை தொடலை, அது சொல்லிடுறேன். கோடிகளை தொடலைன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ மசாலா டீ முடிஞ்சது. அடுத்ததான் உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் டீ, சென்சா டீ, மின்ட், மாச்சா டீ அண்ட் பிளாக் டீ அது இருக்கு. சிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ போயிடலாம். மசாலாக்கு அடுத்தது இஞ்சி தான். இஞ்சி தான். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு எரேசர் இருக்குது. ஸோ உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எரேஸ் பண்ணணும், அதை அழிக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த சார்? நிறைய துரோகங்கள், ஆ, நமக்கு பண்ண துரோகங்கள் நிறைய இருக்குது. அது சில நேரத்தில் எப்பாவது தோணும்போது மனசு கணக்கும். அது தோணக்கூடாது. ஆனால் நம்மளை மீறியும் ஏதாவது இன்சிடென்ட், ஒரு படம் பார்ப்போம், ஒரு சீன் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது பேசிக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அது விஷயம் வந்து டப்புக்குன்னு நமக்கு அது ஞாபகம் வரும். இப்படித்தானே ஒருத்தன் முதுகில் குத்துனா, இப்படித்தான் ஒருத்தன் நெஞ்சில் குத்துனா அப்படின்ட்டு. அது கூட வரக்கூடாது. அந்தளவுக்கு அது மறக்கணும். அதுக்கான ஒரு பவர்ஃபுல் பேசுகிற ஆண்டவனுக்கு கொடுக்கணும். ஒரு சில நிகழ்ச்சியை பார்த்து அந்த துரோகத்தை கூட நம்ம மனசுக்கு திருப்பி ஞாபகம் வரக்கூடாது. இதுதான் நான் நினைக்கிறது. ஏன்னா அது அப்பப்போ நினைக்க மாட்டேன், அது பற்றி மைண்ட் வைக்க மாட்டேன். சிலது தூண்டும்போது நம்மளுக்கு மனசு சோர்வாகும், டல்லாகும். எதுக்கு அது முன்ன துருவத்துக்கு நியாயம் கொலைப்படணும்? எனக்கு அவன் துருவம் பண்ணாலும் அவன் தான் கொலைப்படணும். அடுத்தானே இன்னொருத்தனுடைய செயலுக்கும் நம்ம கொலைப்படக்கூடாது. இது ரொம்ப ஒரு திருக்கமான விஷயம். சமீபத்தை பார்த்துக்கிட்டது, இன்னொருத்தன் கேரக்டருக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், அவன் நமக்கு துருவம் மட்டும் அவன் சந்தோஷம் ஜாலியாக தர்றான், நம்ம உட்காந்து இருக்கோம். தப்பு பண்ணது அவன், தண்டனை பண்ணிக்கிறது நம்ம. சின்ன விஷயம் அது. அதனால் அந்த மாதிரி இது மட்டும் நான் டோட்டலாக மைண்ட்லேருந்து அழைக்கிறதுக்கான ஒரு ரேசரை கொடுத்துருங்க. இது வந்து பர்சனல் லைஃப்பில் நடந்தா இல்லை சினிமாவில் நடந்தா? இல்லை, ரெண்டுமே. ஸோ ஜிஞ்சர் டீயை தொடர்ந்து அடுத்ததான் எந்த டீ சார்? வேறு என்ன இருக்குது? சென்சா இருக்குது, பிளாக் டீ, மாச்சா, மின்ட் டீ. பிளாக் டீ. ஓகே. ஸோ பிளாக் டீயில் வெங்காயம் இருக்குது. சார் உங்களோட வாழ்க்கை பயணத்தில் இல்லை சினிமா ஜேர்னியில் உங்களை ரொம்ப எமோஷ்னல் ஆக்கி ஒரு அழுக வச்ச ஒரு மொமெண்ட், இல்லை ஒரு ஆனந்த கண்ணீர் வர வச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஆனந்த கண்ணீர் இப்போ கூட வரும் எனக்கு. இப்போ கூட வரும். சிரிச்சு பேசினதும் அது வந்துடும் எனக்கு. ஆமாம். அழ வச்சதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலர் என்ன அழ வைக்கும்னா, நம்ம ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்போம், ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்போதுக்கு ஒரு படம் பார்ப்போம், நம்ம கதை மாதிரி அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நம்மள மாரி ஒரு அழுக வரும். ஒரு ஸ்கிரிப்ட் போச்சு, நம்ம 6 மாதம் பண்ணி வச்சுருப்பேன், இதோட சாராம்சம் மாதிரி ஒரு கதை வரும்போது இருக்கும். அப்புறம் பாக்கியராஜ் படம் வீட்டில் விசேஷம், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து வீட்டில் அப்படியே தாராள கண்ணீர் வருது. என்ன ஸ்கிரிப்ட் சொல்லி ஒரு பிடிச்சிட்டு ஓகே பண்ணி ஆரம்பிக்கிட்டாயிரும். அது வந்து இப்போ அவர் நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்தாரா இல்லை, நம்ம தாட்டு அவர் பண்ணிட்டார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன வச்சுனேன், ஓகே பாக்கியராஜ் சாருக்கு வந்த தாட்டு நமக்கு வந்துருக்குல்ல, அதையும் நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அப்புறம் அப்போ நமக்கும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு இருக்குது. பாக்கியராஜ் யோசிச்சு நம்ம யோசிச்சுருக்கோம்ல, அப்படியே ஒரு வாரம் கழிச்சு இந்த தாட்டு வரும். ஆமாம், அது மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. அப்புறம் சில படங்கள் எப்படின்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பேன், படம் பார்க்கும்போது பார்த்தா என் பேர் இருக்காது. அப்போ மனசு ரொம்ப அதாயிரும். நான் சொன்னேன்னா இயக்குனர் கூட அதோட ஏன்னு தெரியாது எனக்கு. அந்த கொஸ்டினுக்கு இன்னும் எனக்கு விட தெரியல. இவ்வளோ ஸ்கிரிப்டில் இருந்து எல்லாம் பண்ணோம், ஏன் நம்ம பேரை போடல? அப்போ அந்த வழி இருக்குல்ல, விடை தெரிய இன்னைக்கு எனக்கு விடைய தெரியல. அப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா சார் அவங்க கிட்ட? ஏன் கேட்டால் அதுக்கு வேறு செட் சொல்லுவாங்க. ஹீரோ வேணாட்டார், அது வேணாட்டார். ஹீரோக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த வழி இருக்குல்ல. ஆனால் என்னென்னா, அந்த படத்தை தேட்டரில் பார்க்குறேன். ஃபஸ்ட் இங்கே பார்க்கும்போது வழி வந்துருச்சு எனக்கு. தேட்டரில் பார்க்கும்போது அங்கே நிறைய அதில் நிறைய நான் வசனம் எழுதியிருந்தேன். நான் எழுதுன வசனத்துக்குலாம் பயங்கர கிளாப்ஸ். அப்போ நான் முடிவு பண்ணேன், சினிமாவில் நம்ம வசனம் எழுதியாவது பொழைச்சிக்கலாம் அப்படி அந்த தெம்பு கொடுத்துச்சு. அப்போ பேர் இல்லாதங்கிற வழியை விட நான் வசனம் எழுதாவது பேரை பொழைச்சிக்கோண்டா, நீ சொல்லிக்கல நீ பஞ்சிலாக்கு புதுசாக பேசுகிறீங்கட்டு எப்படி வருதுன்ட்டு, அதெல்லாம் அந்த வழியில் வந்தது. அதனால் அதான் இப்போ எப்பவுமே எதுவுமே இன்றைக்கி நம்ம ரொம்ப துக்கமாக இருக்கிற விஷயம், ஒரு மாதம் கழிச்சு அதை காமெடியாக பேசிக்கிட்டு இருப்போம். லைஃப்பில் யாராவது இறந்துட்டாச்சுங்களே, ஒரு ஃப்ரெண்டோட அக்காவோ ஒரு இறந்துருக்காங்க. அப்போ போகிறோம், ஃப்ரெண்டு அழுவான், அது தங்கச்சி அழுவும் துடிக்கும், நம்மளும் அப்படி கலங்கிட்டு இருப்போம். ஒரு வருஷம் கழித்து இதே நிகழ்ச்சியை அதே ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம காமெடியாக பேசிக்கிட்டு இருப்போம். அக்கா சத்தியில் அன்றைக்கி தெரியும் உனக்கு, அப்போ அவனும் சிரிப்பான். அப்போ இறந்த அன்னைக்கு நம்மளும் அழுதும் அவனும் அழுதும், அதே அழுகிற விஷயத்த ஒரு வருஷம் எடுத்து பேசும்போது நம்ம காமெடியாக பேசுகிறோம்.
ம். கரெக்ட் தானே? கரெக்ட். அது 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 லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முடங்கி இருக்கோம்னா இது ஒரு மாதத்துக்கு அப்புறம் காமெடியாக போகுது. ஆ. கரெக்ட் தானே? அப்போ நான் நான் சொன்ன நினைப்பேன், சில துக்கூட்டில் உட்காருவேன் அப்படியே ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் யோசிப்பேன் 6 மாதம் கழிச்சு இது காமெடி பேச போகிறோம் அப்படிங்கும்போது எதுக்கு அழுதுகிட்டு இவ்வளோ யதார்த்தமா யாருமே பேசி கேட்டதில்ல சார். எதுக்கு அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு எப்படியும் இந்த இந்த சீன் காமெடியாக போகுது அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் ரூல்ஸில் திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாயிரும். ஓகே. அந்த மாதிரி இப்போ ஒரு படம் நம்ம ஓட மாதிரி இருந்துச்சு, அடுத்த வாரம் இதை தட்டு நமக்கு நான் புறம் போட்டுக்கிட்டேன். ஒரு என் பேரை போடல. ஃபஸ்ட்டு ப்ரீ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு முடங்கியிருந்தேன். தேட்டரில் பார்க்கும்போது வேற ஒரு பாசிட்டிவ் தாட் எனக்கு கொடுக்குது. அப்போ வலிங்கிறது நம்ம அதுக்கு மதிப்பு கொடுத்தா தான் வலி. ம். மதிக்கக்கூடாது. வலி வந்துச்சா துக்கத்தையும் மதிக்கக்கூடாது, அவமானத்தையும் மதிக்கக்கூடாது. சினிமா நிறைய அவமானமாக இருக்கும். அவமானமாக நினச்சா தான் அவமானம். ம். இப்போ நாங்கள் உங்கள் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன், அது அன்பு தான். கரெக்ட் தானே? உங்கள் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன், அது பாசம் தான். உங்களை கோவப்படுறேன், பேரரசு கோவப்பட்டார், ஆனால் உங்களை நான் அவமானப்படுத்துகிறேன். அதை நீங்கள் அவமானம் நினச்சா தான் அவமானம். அதை நீங்கள் அவமானம் நினைக்கும்னா அதுக்கு பொருளே இல்லை. அவமானத்துக்கு மட்டும் நீங்கள் மதிப்பு கொடுத்து அதை அவமானம் நினச்சா தான் அதுக்கு அர்த்தம் உண்டு. அதனால் சினிமாவில் நிறைய அவமானங்களை சந்திப்போம். அதை மைண்டில் ஏற்றோம்னா முடங்கிடுவோம். ம். அதில் போயிட்டு இருக்கணும். இதெல்லாம் கற்றுட்டு வச்சுக்கல. அதனால் இப்போ எனக்கு யூஸ் ஆகுது எல்லாமே. ஆஹா, அந்த கேப்ல வந்து எவ்வளோ பாடங்கள், எவ்வளோ லெசன்ஸ் இல்லையா சார்? சூப்பர். ஸோ அடுத்ததான் வந்துட்டு சென்சா டீ, மின்ட், மாச்சா டீ 3 இருக்கு சார். மின்ட் டீ போகலாம். மின்ட் டீயில் உங்களுக்கு வந்திருக்க வந்து பேட்ரி. அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்பாவது டவுனாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது, உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னா யார் சார் அது? கடவுள் தான். ஆஹா. ஆமாம், கடவுள் மாதிரி. கடவுளுக்கு என்னென்னா நம்ம அவருக்கு பேட்ரி போட்டு நம்ம பாரு ஏற்றிக்கணும் இல்லை. நம்ம வெறும் சாமி படமாக நினச்சி சாமி சிலையாக நினச்சோம்னா அது நமக்கு எனர்ஜி வராது. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. கடவுள் இருக்குங்கிறது நம்ம நினைக்கணும். அது நினப்பு. அது என்ன, இதுக்கு மதம்லாம் இல்லை. கிறிஸ்டினாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும், இந்துவாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. முதல்ல கடவுள் இருக்காருங்கிறத நம்ம நம்பணும், உணரணும். அப்படி உணர நாமளே நமக்கு கடவுள் ஆயிடுவோம். கடவுள் எங்கேயோ இருக்காரு அங்கேயே தான் இருப்பார். கடவுள் இங்கே இருக்காருன்னு தான் இங்கே இருப்பார். அப்போ எனக்கு சோறு அடைகிற நேரத்துலாம் நான் தஞ்சம் போகிறது கடவுள் தான். நீங்கள் கடவுள்கிட்ட மாதிரி மனசு விட்டு எங்கேயும் பேச முடியாது. நீங்கள் கடவுள்கிட்ட மனசு விட்டு எல்லாம் பேசலாம். நீங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசுகிற விஷயத்த நம்ம அம்மாட்ட பேச முடியாது. அம்மாட்ட மனசு விட்டு பேசுகிற விஷயத்த நம்ம வந்து அப்பாட்ட பேச முடியாது. அப்பாட்ட பேசுகிற விஷயத்தெல்லாம் நம்ம அக்கா தான் பேச முடியாது. நம்ம குடும்பத்தில் பேசுகிற விஷயத்த எல்லாமே நம்ம நண்பன்ட்டு பேச முடியாது. புரியுதா உங்களுக்கு? கரெக்ட். எல்லாத்தையும் எங்கேயும் பேசுவீங்க. ஏதாவது தான் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. யார்? அவதான் கடவுள். நீங்கள் அவர்கிட்ட போய் உண்மை நீங்கள் சாமிகிட்ட போய் நம்ம மனசு உருகி அப்படி இருந்தாலே ஆட்டமே குறைஞ்சிடும் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து பக்தி இறக்கி வைக்கிற இடம் இல்லது, வார்த்தை இறக்கி வைக்கிற இடம் தான் கடவுள். நிறைய பேர் பக்தியை இறக்கி வச்சுட்டே இருக்காங்க. எனக்கு அதை கூடு இதை கூடு. வேண்டுதல்ங்கிறதும் கடவுள் இல்லை. வேண்டாமல் இருக்கணும். அவன் சரவணைஞ்சிடலாம். அவங்களை நம்பி வந்துட்டா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஊருக்கு நான் வந்துட்டேன். உங்கள் ஊர் எந்த ஊர்? கோயம்புத்தூர். எனக்கு கோயம்புத்தூர் எனக்கு தெரியாது. நான் நீங்கள் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவங்க. இப்போ நான் உங்கள் ஊருக்கு வந்துட்டேன். வாங்க நாளோட போய் சுற்றி பார்க்கலாம், நீங்கள் கூட்டி போகிறீங்க. நான் எப்படி அந்த ரூட் சொல்லுவேன்? ஏன் ரைட்டில் போகிறேன் லெஃப்ட்டில் போகிறேன்னு நான் கேட்கக்கூடாது. உங்களை நம்பி வந்துடணும். உங்களுக்கு கரெக்டானே? அப்போ உங்களை நம்பி வந்துட்டா நீங்கள் அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு அங்கே 4 இடம் சுற்றி காட்டு வந்துடுவீங்க. நம்பாமல் இருந்துங்களே ரூட்டு சரியாக போகிறது சரியா வேற எங்கே கூட்டி போதா இப்படிலாம் நினச்சோம்னா நிம்மதி போயிடும். அப்போ அது மாதிரி கடவுள். நம்ம வந்து கடவுளை சரணடைஞ்சிட்டா அவன் பார்த்துக்குவான். அவன் கூட்டி போவான். எங்கே கூட்டி போகணும், எங்கே நீ உட்கார வைக்கணும், எங்கே எந்த இடத்துக்கு நான் வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கணும், எல்லாம் அவன் பார்த்துக்குவான். முழுசாக நம்பிடணும். சும்மா போய் எனக்கு அதை கூட இதை கூட்டின்னு வச்சுட்டு அவன் டார்ச் ஆயிடுவான். என்னடா எப்போ பார்த்தாலும் இதை கதை கேட்குறான்ட்டு. அவன் நம்பிட்டு நீ பார்த்துக்கோ என் லைஃப்பை அப்படின்னா லைஃப்பில் எது நடந்தாலும்
அவன் தான் காரணம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். மாச்சாட்டி அண்ட் செஞ்சாட்டி எது போகலாம் சார்? மாச்சாட்டி. மாச்சாட்டி போகலாம். ஸோ இதில் வந்திருக்கிறது எல் சார், எல் ஃபார் லவ். அதாவது எனக்கு உங்ககிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்கணும்னா, நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் பல வருஷம் சினிமாவில் இருந்திருக்கீங்க. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ண படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு ஹீரோயின் மேலே க்ரஷ் ஏதாவது இருந்திருக்கா சார்? இல்லை நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமானதில் அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டா அந்த இது டோட்டல் அந்த சைடில் போகாது. மைண்டு இதுக்குள்ளேயே இருக்கும், ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், சாங் பண்ணணும், சாங் ஹிட்டு கொடுக்கணும், ஃபைட்னா கூட ஃபைட்டில் அவ்வளோ உறுப்பணும். அது வேறு இது. அங்கே அதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஒரு ரசிகனை படம் பார்க்கும்போது நிறைய ஹீரோயினை பிடிக்கும். ஆனால் என் கூட உறுப்பின எந்த ஹீரோயினையும் நான் இன்னும் சொல்லப்போனால் போன கூட வாங்க மாட்டேன். போன கூட அவனுக்கு யார் நம்பரும் திரிஷாவாக இருக்கட்டும், நயனதாவாக இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும். அஸ்வின் அப்பா நம்பர் வாங்கினது, அஸ்வின் நம்பர் நான் வாங்கினதில்லை. அதே முடிச்சு அப்போதைக்கு எனக்கு தேவையில்ல விஷயம். மேனேஜர் இப்போ கூட்டு சொல்லிட போகிறாங்க. மேனேஜர் சொன்னால் அவங்க டைம் சொல்லிட போகிறாங்க, வரப்போகிறாங்க. அதில் இதில் நம்ம சரிங்கிறதுக்காக நான் சொல்லலை, நான் சரி இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டோமே. பட் உங்கள் படத்தில் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். பட் நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது இந்த ஹீரோயின் பார்க்க அழகாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு ரசித்த ஒரு தருணம் இல்லை, இவங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு மொமெண்ட் எந்த ஹீரோயின் மேலே? அது எனக்கு ஒரு சிம்ரன். சிம்ரன்? ஆமாம். சிம்ரனோட நான் ஃபஸ்ட்டு அமலா ரசிகராக இருந்தேன். அமலா ஹோம்லேயே இருப்பாங்களே, அப்போலாம் +1 +2 படிக்கிற வயசு. அப்போ அந்த ஹோம் லுக்கில் கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் நான் அஷ்னா ஒர்க் பண்ணும்போது சிம்ரன் பயங்கர ஃபேன். இப்போ இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங் இன்னைக்கு வைரலாக இருக்குல்ல, அது காரணம் நான் தான். எப்படி சார் அது? ஆமாம், அது எதிரும் படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அந்த கோ டைரக்டர். இந்த பாட்டு அதில் தான். ஆக்சுவலாக அது சிம்ரன் சுச்சுவேஷன் இல்லை அது படத்தில். அதில் நெப்போலியன், மம்முட்டி நெப்போலியன் நடிச்சிருந்தாங்க. அது நெப்போலியன் வீரப்பனோட தம்பியை நடிச்சிருப்பார். காலில் குண்டுடி போட்டு தான் எங்கள் வயிற்றுக்காக வந்திருப்பார். கலெக்டர் தான் மம்முட்டி, அவர் வீட்டில் தான் நெப்போலியன் இருப்பார். அதில் ஒரு கேரக்டர் வரும். அப்போ சங்கவி தான் சொல்லியிருந்தாங்க, ஜோதி மீனா நர்ஸு. அவங்க அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த நர்ஸுக்கு ஒன் சைடில் லவ் வரும் நெப்போலியன் மேலே. ஒரு கட்டத்தில் அவங்க பாயிண்ட் ஆஃபில் தான் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, சுல்தானுங்கிறதே வீரப்பனோட தம்பி அந்த மாதிரி போட்ட வார்த்தை. அதான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. எனக்கு இது உடன்பாடு இல்லை. நல்ல சாங்கு. நெப்போலியன் ஏற்கனவே கால் அடி விட்டு நடக்க முடியாமல் இருக்காரு. இந்த ஜோதி மீனாங்கிற கேரக்டர் இது இமேஜின் பண்ணி இப்படி விஷுவலாக வரும். இன்னொன்று படம் ஃபுல்லாக கலெக்டரு வீரப்பன் அவன் தம்பி ஒரே ஒரு ட்ரையாக அது மாதிரி ஒரு டைப்பான ஸ்டோரி. இதில் ஒரு இடையில கொஞ்சம் ஒரு கமர்ஷியலாக வேணும்ல, ரிலீஃப் வேணுங்கிறக்காக. அப்புறம் டேரக்டர் தரணி அவர் சார் இது சிச்சுவேஷன் எனக்கு உடன்பாடு இல்லை, ஒரு நல்ல சாங்கு, இது ஆடியன்ஸுக்கு ரிலீஃபாக இருக்கணும், நீ திருப்பி இவருக்கு கால் விட்டு விட்டுருக்கு, அது இந்த பொண்ணு அது பூசுது, அதான் சார் வேறு செட் ஆகணும், நான் சிச்சுவேஷன் சொல்கிறேன் சார் விட்டு நான் யோசிச்சுட்டு அப்புறம் சிச்சுவேஷன் பிடிச்சிட்டேன். ஓகே, மம்முட்டி இருக்கார் ஒரு கிளப்பில், ஒரு மெயின் பொண்ணு, இன்னொரு டான்ஸரும் ஆடட்டு சார், நல்ல வெரைட்டி டான்ஸ்லாம் நான் இன்னொன்று நெப்போலியன் வச்சு ஆடலாம் வைக்க முடியாது. அப்போ ஒரு நல்ல டான்ஸார் ஆள் வச்சுட்டு நல்லா கிளிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு. சரி ஓகே, சிச்சுவேஷன் ஓகே ஆயிடுச்சு, யார் நடிக்க வைக்கலாம். அப்போ இந்த சில ஐட்டம் சாங் ஆடுவாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி வச்சுக்கிருக்காங்க அவங்க. வேற யாரோ சும்மா ரேண்டமாக கூட்டிகிட்டு வந்து சார் சிம்ரன் ஆடினா நல்லா இருக்கும் சார். அப்படி எல்லாரும் நீ பார்த்துக்காரன்னு பார்த்தாங்க. சிம்ரன் ஆகினா அது கொடிக்கிட்டு பார்க்குறாங்க. அப்போ பயங்கர கிரேஸு. இன்னும் விளையாடுறியானாப்பில், அது இன்னும் கிரேஸு நெருங்க முடியாது. இப்போ அது ஒரு சாங் இப்போ ஆடுவாங்களான்ட்டு அப்படி. அப்புறம் அது ஏற்றுக்கவே இல்லை. நான் சொன்னேன் அப்போ, சார் எனக்கு மாஸ்டர் ராஜ்சுந்தரத்தை போடுங்க மாஸ்டரா ஃபஸ்ட்டு, அப்புறம் அவரை வச்சு பேசிடலாம் அப்படின்னு. சரிப்பா சரி மூவ் பண்ணி பார்ப்போன்ட்டு நேராக ராஜ்சுந்தர் மாஸ்டர் போய், சார் நீங்கள் தான் மாஸ்டர் பண்ணுறீங்க, நீங்களே இதுக்கு ஆடிடுங்க அப்படின்னு சொல்லி ஓகேனாச்சு. அதுக்கப்புறம் சார் சிம்ரன்ட்ட போகிறோம். சிம்ரன்ட்ட போய் அவங்க மாட்டேன்றாங்களா. அப்புறம் ராஜ்சுந்தர் மாஸ்டரும் பெரிய மாஸ்டர் அவர். அப்புறம் ஓரளவு அவங்க தூங்கிட்டாங்க. இப்படி ராஜ்சுந்தர் மொழியாக போய் அப்புறம் சிம்ரனை பேசி ஓகேன்ட்டாங்க. ஓகேன்னா எனக்கு நம்ப முடியல. நம்ம சும்மா விட்ட போட்டு பார்ப்போம்,
அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு. நம்மளே இப்போ அப்படியே தேவதை நினைக்கிறோம். சிம்ரன் கிரேஸு ம். சொல்கிற மாதிரி இந்த கிரேஸ் அப்போ தான் ஓகே. நம்ம ஒர்க் பண்ணுற படத்தில் சிம்ரன் ஃபுல் படம் நடித்தாருன்னா ஒரு சாங்கு ஆடினா அதானே. என்ன அப்படின்ட்டு அப்புறம் அப்படி வந்தது தான் அந்த சாங்கு. அந்த காஸ்டியூம் இதில் ஆ. ஃபுல்லாக நான் வரைஞ்சே கொடுத்தேன் காஸ்டியூம் அப்படின்ட்டு. அப்புறம் அதில் ஒன்று அந்த முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், அது அதில் கொஞ்சம் இது பண்ணி அது ஆல்ட்ரு பண்ணி இன்றைக்கி இந்த ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குன்னா நம்மளும் கொஞ்சம் அதில் காரணமாக இருக்கும். சார் கொஞ்சம் இல்லை சார், ஃபுல் காரணமே நீங்கள் தான். இவ்வளோ ஆமாம். பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டு இவ்வளோ சைலண்டாக இது எங்கேயுமே நீங்கள் சொன்னதில்லை இல்லை சார்? ஆமாம். ஆக்சுவலி இப்போ எவ்வளோ வைரலாக எவ்வளோ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, அதை பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை சார், சீரியஸாக அது ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் வரணும். சூப்பரான ஒரு விஷயம் அப்பவே பண்ணியிருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை பார்க்குறோமோ இல்லையோ, ஆமாம் சிம்ரன் ஆடுறது ரசிச்சே இருந்தோம். இன்றைக்கி உலகம் ரசிக்குது. ஸோ அப்படி ஒரு தீவிரமான ரசிகனாக இருந்தீங்க சிம்ரன் மேலே. பட் உங்கள் படங்கள் எதுலேயும் அவங்கள ஹீரோயினாக நடிக்க வைக்கிறதுக்கான அந்த முயற்சி எடுத்திருக்கீங்களா சார்? எனக்கு இப்போ சிவகாசி அசிந்த ஹீரோயின் அந்த கொடம்பக்க ஏரியா ஓட்டு கேட்டு நயன்தாரா மேம் ஆமாம் வந்திருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சிம்ரன் தான் அதுக்கு பேசணும். நான் கொஞ்சம் கிரேஸாக இருக்குன்ட்டு. நான் அப்போதைக்கு அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சந்திரமுகியில் நடிக்க வேண்டியது, அதை பயன்படுத்தி அம்மா பண்ணலாம்னு நினச்சோம். ம். அப்புறம் அவங்க வரல, அது நடிக்கலைன்ட்டாங்க. இப்போ நடிக்கிறது இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிகாட்ட என்ன பண்ணோம்னா அவங்க நானும் சூர்யாவும் மேரேஜ் பண்ண போகிறோம், இப்போதைக்கு நான் எதுவும் கமிட் பண்ணுறேன். சரி ஓகே. அப்புறம் பார்த்தா அப்போ ஓகே சந்திரமுகியில் ரஜினிக்கு ஜோடி இவங்க தான், நயன்தாரா தான், அவங்கள ஆட வச்சிடலாம்னு சொல்லி தான் அவங்கள ஆட வச்சது. ஓகே. அப்படியும் ஒரு சாங் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் படத்தில், கிடைக்கல. ஓகே சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து படங்களில் ஹீரோயின்ஸ் இது. பட் உங்களோட லைஃப்பில் ஒரு முதல் காதல் அப்படின்னா எது சார்? இல்லை முதல் காதலுங்கிறது இப்போ எல்லார் லைஃப்லையும் இருக்கும். ம். நம்மளை குறித்து இந்த லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஏன் சார்? அதான் லவ் போயிடும். ஐயோ. லவ் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ லைஃப் லாங்காக வந்து இப்போ கேட்டோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இதில் பசுமை ஞாபகம் வருதுல்ல, அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், இந்த கேள்விக்கு பசுமை ஞாபகம் எதுவும் வராது. என்னடா இங்கேயே வந்து இந்த ஞாபகப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நொந்துருப்பேன். அது லவ் சாகிற வரைக்கும் அந்த லவ் முதல் லவ் வாழணும்னா ஃபர்ஸ்ட் லவ் தோல்வி நினச்சிருக்கணும். ஆமாம். அப்போ உங்களோட முதல் காதல் வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கு. ஆமாம். ஆக்சுவலி எல்லாருக்கும் லவ் பண்ணணும். லவ் வெற்றி அடையுதோ தோல்வி அடையுதோ, அவங்க லவ் பண்ணுறாங்களோ நம்மளை லவ் பண்ணலையோ, எது வேணும், லவ்வுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். அந்த லவ் கொஞ்சம் உண்மையாகவும் இருக்கணும். அந்த ஒரு ஏஜில் லவ் பண்ணும்போது நம்ம அப்பா அம்மாவை பெருசாக நினைக்க மாட்டோம், அண்ணன் தம்பியை பெருசாக நினைக்க மாட்டோம், உலகமே அவங்க நினைப்போம். அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் நம்மளறியாமல் நம்மளை கொஞ்சம் செதுக்கிக்கும். ஏதோ ஒரு திறமையை அவங்கள்ட்ட காட்டணும்னு நினைப்போம். ஒரு கவிதையோ ஒரு கதையோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கள கவருங்கிறதுக்காக நம்ம இது கிரியேட் பண்ணுவோம். அப்போ எங்கே அது கிரியேட் ஆகுது? லவ்ங்கிற மிகப்பெரிய சக்தி. அது இரவும் இல்லை பகலும் இல்லை, என்ன அது ஒரு ஒரு பூரிப்பான விஷயம். அது வந்து நம்மளை வேறு மாதிரி இயக்கும். அது முழுக்க நம்மளை அது இயக்கும். மற்றவங்க யாரும் இயக்க முடியாது. இப்போ பாசம் அன்பு என்னதான் கூட அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. லவ்வுக்குலாம் இல்லை, அது காட்டாரு. அது எனக்கு இந்த கவிதைகள் கதைகள் இதெல்லாம் நம்மளை கிரியேட் பண்ணோம்ல, இது காரணமே இப்போ யோசிச்சு பார்த்தா அது லவ் தான். அப்போ நம்ம எழுதுகிற கவிதை வந்து படிக்கணும். அப்போ நம்ம ஒரு கதை எழுதுகிறோம், கதை எழுதி எப்படியாவது படிக்கிறதுக்கு ஏதோ ரூத்தில் நம்ம அனுப்பிடணும். இதுதான் அந்த ஆரம்பத்தில் இந்த கதை கவிதைகள் எழுது காரணமே இந்த காதல் தான். ஆமாம், அங்கே அந்த விதை தான் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார வச்சிருக்கு. ஸ்கூல் லைஃப்ல இல்லை காலேஜ் லைஃப்ல? இல்லை +1 +2 அப்போ தான். ஆமாம், அது அப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு முடிவு எடுத்தேன், சினிமாவுக்கு வர காரணமே காதல் தான். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜில் நம்ம இங்கேயே இருந்தோம்னா ஒரு தெளிவான முடிவு அப்போ எனக்கு வந்துச்சு. நம்ம ஒரு தீவிரமாக இருந்து நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்போ காப்பாற்றணும், இங்கே ஊரில் இருக்கணும், ஏதோ வியாபாரம் பண்ணணும், இது பண்ணணும், இதுக்குள்ளே அடங்கி போயிடும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து சரியாக வராது, நம்ம லைஃப்பை தொலைச்சிருவோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மூடு எனக்கு நல்ல முடிவு எடுத்தேன். அப்போ எனக்கு சுயநலத்தில் இல்லை, நான் ரொம்ப தீவிரமாக அவங்க குடும்பத்திலும் பாதிப்பு வரும். ஓகே, அது ஒரு சூழ்நிலை இருந்தது.
அப்போது முதல்ல அவங்க குடும்பத்தில் இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் அதுக்கு நல்லது, எனக்கு நல்லதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அழகாக கிளம்பி வந்துட்டேன். சென்னைக்கு கிளம்பி வந்தது காரணமே அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் சினிமா ஆசை நம்ம சொல்லுவாங்கள்ல, நான் லட்சியத்தோடு வந்தேன். லட்சியத்தோடு வந்தங்கிறது நானாக ஒரு உருவாக்கிட்டது. ஆனால் மூல காரணம் இதுதான், அது காதல் தான். காதல் தான். காதல் தான். அப்போ நீங்கள் தான் அது வேண்டாம் நான் ஒதுக்கிட்டேன். ஆமாம். நீங்கள் ஏன்னா தான் நம்ம தீவிரம் வந்து அவங்க குடும்பத்துலேயும் ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். தேவையில்லாத இதெல்லாம் அவங்க சூழ்நிலைகளை பார்த்தேன். நம்மளால் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. நம்ம மேக்ஸிமம் இப்போ திருப்பி முன்னே இருந்தால் அவள் கல்யாணம் பண்ணி தான் இன்னொன்று இருப்பேன். நான் ஊரோடு இருந்திருப்பேன். கரெக்ட் தானே? ஊரோடு இருந்திருப்பேன். ஏதோ நான் ஒரு வியாபாரம் பண்ணியிருப்பேன், ஏதோ கடையை வச்சுருப்பேன், மாதம் ஏதாவது போல் சம்பாதிச்சு கொடுக்கணும் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது. அதேமாரி நம்ம வந்துட்டோம். இன்னொன்று இப்போ பார்க்கும்போது நான் பார்ப்பேன், என்னை விட நல்ல கணவர் அதுக்கு அமைச்சிருக்கு. இல்லை சூப்பர். அந்த மாதிரி தங்கமான மனுஷன்லாம் நம்ம அவ்வளோ பார்க்க முடியாது. அப்படி ஒரு மனுஷன் அப்போ பார்க்கும்போது நல்ல வேலை நம்ம அதுக்கு மாட்டலை. அவன் நல்ல வேலை. ஏன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துறாங்க. நல்ல அது மாதிரி கணவன் முன்னே பெண்களுக்கு அமைய முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல கணவன். அப்போ நமக்கு நல்ல லைஃபு, தொழில் ரீதியாக நல்லதாக அமைஞ்சிருச்சு. அவங்களுக்கு நம்மளோட நல்ல சம்பாதிக்கிற கணவர். நானும் என்ன சம்பாதிச்சிருப்பேன், இப்போ அவங்களுக்கு எந்த கஷ்டம், நல்லா சம்பாதிக்கிற கணவர். அப்போ நல்லது நடந்திருக்குது. அந்த காதல் கட்டானது அதுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதனால் காதலுங்கிறது ஆனால் எல்லாரும் காதலிக்கணும். சூப்பர். ஆமாம். ஸோ அடுத்ததாக செஞ்சாட்டி, அதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. ஓகே, அல்வாவா? ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார், அல்வா. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய சொன்னீங்க, துரோகம், முதுகில் குத்துனதெல்லாம். பட் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அல்வா கொடுத்த ஒரு பர்சன், அல்வா கொடுத்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை அது லைஃப்பில் ஆமாம், அல்வா கொடுத்து பண்ணுறது அது பெருசாக இல்லைன்ட்டு. அப்படி யாருன்னு அப்படி ஸ்டேட்டை ஏமாற்றுவாங்களே தவிர அல்வா கொடுத்து ஏமாற்ற நல்லா இருக்குமே, அவ்வளோ கிடச்சில அதுவும் சதசிப்பலாம் ஏதாவது கொடுத்தாங்களான்ட்டு. சிலது நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. அது கூட அந்த அல்வாவில் சொல்லும் அவங்களுக்கு நைஸாக அப்படியே பேசி, பேரசு பொறுப்பை படித்தா பின்னீர் வாயா அப்படின்னா என்ன, இப்படி சொல்லிட்டு அவன் கரெக்டாக பார்த்துப்பான் அப்படின்னா அது ஒரு அல்வா தான் அது. அதே மாதிரி சிலர் அந்த அல்வா கொடுப்பாங்க. சூப்பர். ஸோ டீ பார்ட்டி வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு சார். கேட்ட கேள்விக்கெல்லாம் நச்சுன்னு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. அடுத்ததான் இன்னும் ஒரே ஒரு செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, எக்ஸ்பிரஸோ அப்படின்ற ஒரு செக்மெண்ட். நான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பேன், ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி. அந்த பிளாங்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் முக்கியமாக நீங்கள் வேறு பஞ்ச் டைலாக் ஸ்பெஷலிஸ்ட் சார், அதனால அந்த பிளாங்க் எல்லாமே வந்து ஒரு பஞ்ச் டைலாக்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நான் ஒரு டேஷ். நான் ஒரு ஏமாளி. ஏன் சார் அப்படி? அது வந்து லைஃப்பில் எத்தனோட ஏமாந்தாலும் திருப்பி ஏமாந்துட்டு இருக்கும் தெரியல, அது நானாக இருப்பேன். அதில் உணர மாட்டேங்கிறோம், திருப்பி நம்பிட்டே இருப்பேன். அது ஒரு ஏமாளி தான் உண்மையிலேயே. என் வழி. என் வழி கடவுள் வழி. ஆஹா, சூப்பர். அடுத்ததா ஐ லவ் இந்தியா. ஏன் சார்? இந்தியா அம்மா ஃபஸ்ட்டு இந்திய குடிமகன். ஓகே, சூப்பர். ஐ ஹேட்னா நான் என்னத்தையும் ஒருத்துக்கணும். ஏன்? சில நேரில் நம்ம வெறுப்பு வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்மளும் வெறுப்பு வரும்போது தான் நம்மளை ஆரம்பிக்க முடியும். ஆமாம், ஐ ஹேட் மை செல்ஃப் தான். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா உயிர். நான் அடிக்கடி கோயிலுக்கு போவேன். அடிக்கடி தனிமையை விரும்புவேன். என் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் உள்ளது. ஏற்றம் இறக்கம் எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது தான். ஒவ்வொரு ஒன்று கற்றுக்குவோம். நம்ம இது யாருக்கும் எனக்குன்னு இல்லை, நமக்கு தெரியாமல் இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சது. ஒரு சொல்லுவாங்க ஒன்று, எனக்கு உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த உலகத்தை நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கும்போது ஏமா வந்து நிற்பாரான். ஆமாம், எல்லாம் தெரிஞ்சு நம்ம பொழைச்சிக்குன்னு சாவு வந்துடும். ஆமாம், சாறு வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே இருப்போம். அதனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெரியாதது தான். ஓகே. எனக்கு கோவம் வந்தா அது 2 ஆன்சர் சொல்லலாம். ஒரு காலத்தில் வெளிப்படுத்திடுவேன், இப்போ வந்து அமைதியாகிடுவேன். ஆமாம், வெளிப்படுத்துறதுனால அவங்களுக்கும் மனசு கஷ்டமாயிரும்,
நமக்கும் அந்த கோவத்தினால உடம்பு ஒரு ஒரு நம்ம கண்டிச்சு விட்டு போயிடும். அமைதியாக இருந்தால் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ம். அதனால் எனக்கு கோவம் தான், அமைதி தான் எனக்கு. இப்போல்லாம் இப்போ அமைதியாக அமைதியாக பெஸ்ட்டு. நான் ஜாலியாக இருந்தா நான் ஜாலியாக இருந்தேன்னா சமைச்சுப்பேன். சமையல். சமைப்பீங்களா சார்? ஆமாம், ரெண்டு 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 உண்டு. அது இன்னும் ஆ. சொல்கிறேன். நான் ரொம்ப அப்செட் இருந்துச்சுங்களேன், ரொம்ப அப்செட்டில் இருக்கேன், ரொம்ப இதாக இருக்குன்னா நான் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ம். சமையல் பண்ணுற மாதிரி ஒரு தியானம் எதுவுமே இல்லை. நான் அழகாக சிக்கன் வாங்கி ஏதோ ஒன்று எனக்கு என்ன பிடிக்குதோ சிக்கன் நல்லா சமைப்பேன். அன்னைக்கு கிச்சன் நான் மூந்துருவேன். ஆ. நான் மூந்து எனக்கு ஆயிட்டெலாம் சமைச்சு நம்ம சமைச்சு அன்றைக்கி நல்லா நான் சாப்பிட்டு மதியானம் நல்லா தூங்கிடுவேன். துக்கம் இருந்துச்சுன்னா, கவலை தான் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேண்டியது சமைக்கிறதான். அதில் ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாமல் கூட ஒரு ரகசியம் இருக்கலாம். ம். கவலையாக இருக்கும்போது நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிங்க. சூப்பர் மந்த்ரா. நம்மளோட கவலை எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஏன்னா உங்களுக்கு சமையல் பண்ணும்போது எல்லா கவனம் வாங்கி இருக்கும். உப்பு எப்படி போடுறோம், காரம் எவ்வளோ போடணும், வெங்காயம் என்ன இருக்கிறது, தக்காளி இருக்கிறது, எண்ணெய் எந்தளவு காயும்போது கடுகு போடுறது, எல்லாம் கவனம் அங்கே இருக்கும்ல. கவனம் அங்கே இருக்க உங்களுக்கு இந்த இது போயிடும் பாதி. சாப்பிட்டு தூங்கிட்டோம்னா மேக்ஸிமம் ரிலாக்ஸ் ஆகும். நான் எனக்கு ஒரு வாரம் இருக்கக்கூடிய கவலையை ஒரு நாள் போக்குற காரணம் அந்த சமையலும் தூக்கம் தான். சூப்பர். சூப்பரான ஒரு நிறைய பேர் இதுதான் சார் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வர முடியாது. அதனால பாருங்க வீட்டில் பெண்கள் ஜாலியாக கவலை இல்லாமல் இருப்பாங்க, ஆண்கள் டென்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா அவன் சமைக்கலை. சூப்பர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேள்வி, என் காதல் வந்து அழியாதது. காதல் இப்போ காதலுக்கு அழிவே இல்லை. அது வந்து அது என்றைக்கும் அது மனசுக்குள்ளே அது இருந்துகிட்டே இருக்கும். விஜய் சார் சொல்லுவார்ல, மனசில் ஒரு பூ பூங்குவார்ல. ஆமாம், இது வந்து டெய்லி பூத்துட்டே இருக்கும். அது என்ன நினைவுகளே மிக சிறந்த நினைவுகள் வந்து காதல் நினைவுகள் தான். அதில் என் காதல் அழியாதது. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ரவுண்டுமே வந்து இனிதாக முடிஞ்சுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் சார். அடுத்ததாக வந்து அந்த செகண்ட் ஆஃப் உங்களோட பவர் பேக்டாக இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் வந்து என்ன மாதிரி ஒரு ஜானராக இருக்க போகுது? அந்த கிராமியம் சொல்லுவாங்க, கிராமியம் அது அழிஞ்சிட்ருக்கு. ஆமாம், அது அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நான் எல்லாருமே கிராமத்துட்டு எல்லாம் வந்துட்டோம். நானும் வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஊர் விட்டு ஊர் வந்துருக்கிய கிராமம்னு இப்போ ஆன்சரேன். இப்போ ஒரு கிராமம் கண்டதில் இப்போ எங்கள் அம்மா பிறந்த ஊர் ஒன்று இருக்குது, கிராமம். நான் சின்ன வயசில் அதை பார்த்த ஊர் தான் இன்றைக்கும் கருங்காலக்குடி. அப்படின்னா சொல்லும்போது எனக்கு அந்த குடிசை வீடுகள், அந்த திண்ணைகள், ஒரு மண்தரையோட ஒரு இது, ஒரு அங்கங்கே வீட்டு முன்னாடி மரம், இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நான் போய் பார்க்கும்போது அந்த இது இல்லை. நான் சின்ன வயசில் பார்த்தது இல்லை. இன்றைக்கெல்லாம் பில்டிங் ஆகிப்போச்சு, ஒரு தார் ரோடு எல்லாம் ஆகிப்போச்சு. நான் சின்ன வயசுக்கு அப்புறம் பல விட போகிறேன், இந்த கண்ணில் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா கருங்காலக்குடின்னு சொன்னாலே எங்கள் ஆய வீடு ஒரு சாணம் பூசுன்னு அந்த திண்ணை, குடிசை வீடு, பண உள்ள வீடு, இதுதான் இப்போ ஞாபகம் வர. இப்போ உள்ள வீடு எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது. அப்போ மனசில் அந்த கிராமியம் வந்து பதிஞ்சு வச்சு அதை தொலைச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம இயற்கையை தொலைச்சிட்டோம், கிராமியத்தை தொலைச்சிட்டோம். அப்புறம் கிராமத்து மக்கள்னா ஒன்று சொல்லும், ஊரில் சொல்லுவோம் கிராமத்து மக்கள்லாம் அப்படி வெள்ளந்தி, அதுவும் போச்சு. இப்போ எல்லாம் போச்சு. அப்போ கிராமத்தை காப்பாற்ற வேண்டிய சொல்லுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இப்போ சொல்லணும். அது மாதிரி அது தமிழ் நம்ம இந்தி ஒழிய இந்திய திணிப்பு இதுக்கெலாம் இருக்குது. தமிழ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது அங்கே 4-5 சீனில் சொல்லி பண்ணுது. தமிழ் இப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது அது எந்த வகையில் காப்பாற்றணும் அதை. இது மொத்தத்தில் இப்போ நம்ம வந்து இப்போ தங்கச்சி சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்லாம் சொன்னோம். இன்றைக்கி அதுவும் அப்பா மதிக்கிறதில்ல, அம்மா மதிக்கிறதில்ல. நிறைய பசங்க ரொம்ப வேறு மாதிரி உலகத்தில் இருக்காங்க. அவங்க உலகங்கிறது அந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மான்னு இல்லை, தாத்தா பாட்டிலாம் இல்லை. அது உலகம் ஒரு ஃப்ரெண்டு ஜாலியாக இருக்கிறதா உலகம் நினைக்கிறாங்க. இல்லை இதில் கலாச்சாரம் கட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கண்டென்ட் அதை வச்சுட்டு கமர்ஷியலாக ஜாலியாக மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரசித்து பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான
விஷயமாக இருக்கும். இருக்க போகுது. ஓ. சூப்பர். அதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகாக உங்களோட பியூட்டிஃபுல் மெமரிஸ்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. இந்த மொமெண்ட்டை வந்து அப்படியே ஒரு கேப்சர் பண்ணுற விதமாக ஒரு கப்பு தரோம். அந்த கப்பில் உங்களோட சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் போட்டு தரணும். ஸோ இந்த கப்பில் உங்களோட சிக்னேச்சர் எங்களுக்காக அழகாக போட்டு கொடுத்தீங்கன்னா இதை எப்போவுமே நாங்கள் ஒரு மெமரியாக வச்சுப்போம் சார். வாழ்வோம் வாழ வைப்போம். உங்களை நாங்கள் வந்து அப்படியே ஒரு பயங்கரமாக ஃபயராக பஞ்ச் டைலாக் பேசி தான் பார்த்துருக்கோம். பட் இப்படி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான விஷயத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப யதார்த்தமாக அப்படியே வந்து உங்களோட பேசும்போது இது ஒரு பெரிய டேரக்டர் அப்படி இல்லாமல் நம்மளோட ரொம்ப வருஷம் கனெக்டான ஒரு பர்சனோட பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சார் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக உங்களோட பியூட்டிஃபுல் மெமரிஸ் எங்களோட ஷேர் பண்ணிங்க. உங்களுடைய அடுத்தடுத்த அந்த செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர் டூப்பராக இருக்கணும். மிக பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹிட்டான படங்கள் எல்லாம் எங்களுக்காக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. உங்கள் வாக்கு பலிக்கட்டும். திருப்பி நிச்சயமா ஆரம்பிச்சிருவோம். வாழ்வோம் வாழ வைப்போம். சூப்பர். தேங்க்யூ சார்.